இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் தண்டு கூட்டுக்கு. தண்டு வந்து வாழைத்தண்டுங்க. ஸோ அந்த கூட்டுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. பாசி பருப்பு வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. தண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் கட் பண்ணிப்பேன். உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ண விருப்பமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாக கூட வந்து வாழைத்தண்டை வந்து ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கிட்னி ஸ்டோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது சொல்லுவாங்க. ஸோ சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி. வாழைத்தண்டுக்கு தக்காளி சேர்க்கலாங்க, சேர்க்க வேண்டாம்லாம் கிடையாது. ஸோ நம்ம தாளிப்பு மட்டும்தாங்க வந்து கொடுக்க போகிறோம். நான் தக்காளி வந்து சேர்த்துட்டேன், கூடவே சேர்த்துட்டேன். நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கலை. ஸோ அதனால இதுக்கு வந்து மசாலா தனியாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணதை எடுத்து வச்சிடலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேங்க. இது வெண்டைக்காய்க்காக வந்து மசாலா வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வெண்டைக்காய் கூட்டு இதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். ஆனால் இந்த மசாலா ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஹீட் ஆயிடுச்சுங்களா, நான்ஸ்டிக் ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் சேர்க்கிறேன். ஸோ பொரிக்கிறதுக்கு என்னென்ன நம்ம வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், தனியா, இது வந்து கொரியாண்டரோட சீட்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்கு பாருங்க. கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, துவரம்பருப்பு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து நம்ம இது வந்து ஆயில் ஷார்ட்டேஜ் தாங்க இந்த மசாலா. அதனால தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் ஒன்றா ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில், பட் இது பண்ண முடியாது நம்ம. ஸோ அதுதான் ரீசன். கூட்டுக்கெல்லாம் சேர்த்து பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து மசாலா சேர்த்தாவே அந்த கூட்டாக இருக்கட்டும். நான் வந்து வெண்டைக்காவுக்கும் இப்போவே யூஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தான் நான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் பொரியலுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டுக்கும், இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்குங்க. நம்ம இதுக்கப்புறமும் குக் பண்ண போகிறதுனால நான் பூண்டை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஆயிலில். இப்போ நல்லா இதை ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படி தான் வரும், ஃபைன் பவுடர் பேஸ்டெல்லாம் வராது. வேணால் நம்ம தண்ணி ஊற்றி கிரேவி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொரன்னு அரைச்சி எடுத்துகிறப்போம். ஸோ இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஆறிடுச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க இந்த மாதிரி கொரன்னு தாங்க இருக்கும். கொரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கூட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளிலாம் நம்ம வந்து ஆட் பண்ணவே போகிறது கிடையாதுங்க. ஸோ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். கடுகு, சீரகம், சோம்பு வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வேணும்னா இங்கே கருவேப்பிலை கூட இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனியன் வேணால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இருக்குது, நான் சேர்க்கலை. ஆனியன் நம்ம ரேட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வெங்காயம் இல்லாமல் சில டிஷ்ஷை வந்து செய்யலாம், தக்காளி இல்லாமல் செய்யலாம். ஸோ அதனால தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா வந்து செஞ்சுருக்குங்க. இதுக்கு ஆனியன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன்.
இதுக்கு ஆனியன் சேர்க்கலாம் கூட பரவாயில்ல. ஸோ நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் மசாலா தான். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வைக்க முடியாது, வேணா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது ஒரு 1 டே இல்லை 2 டேஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆயிலில். இப்போ நம்ம இந்த கூட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சிம்மில் தான் வச்சு சேர்க்கிறேன். அப்பவும் படப்படப்பட நடிக்க ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக இருக்குங்க இந்த பருப்புலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா டிஷ்ஷில் இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா. பட் இதில் வந்து ட்ரை கோக்னட்டும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து ட்ரை கோக்னட்லாம் 1 டேலே வந்து யூஸ் பண்ணிடணும். ஸோ 2 டேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தால் செட் ஆகாது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அகரகாரம் ஆற்றுல சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க ஃபீல். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. எஸ், அயர் வீட்டில் ஸோ மாமி கையால் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பச்சடி அது வந்து சுரக்காய் கிடையாது, தண்டு கூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு இது போல் வந்து அகரகாத்தில் வந்து செய்வாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேவரட் தான், நல்லா இருக்கும். தண்டு கறி சொல்லுவாங்க இதோட பேர். அகரகாரம் ஆத்து மாமி ஸ்டைலில் தண்டு கறி செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க.